மகாராஷ்டிரா, ஜார்க்கண்ட் மற்றும் இடைத்தேர்தல்கள் நடைபெறும் 14 மாநிலங்களில் இருந்து ஒட்டுமொத்தமாக 1000 கோடி ரூபாய் மதிப்பிலான ரொக்கம், மதுபானம் உள்ளிட்டவை பறிமுதல் செய்யப்பட்டதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. தேர்தல் நடத்தை விதிகள் அமலில் உள்ள மகாராஷ்டிரா, ஜார்க்கண்ட் மற்றும் இடைத்தேர்தல் நடைபெறும் 14 மாநிலங்களில் கைப்பற்றப்பட்ட பணம், பரிசுப் பொருட்கள் குறித்த விவரங்களை தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ளது. அதில் அதிகபட்சமாக மகாராஷ்டிராவில் 153 கோடியே 48 லட்சம் ரூபாய் ரொக்கம், 282 கோடியே 49 லட்சம் ரூபாய் மதிப்பிலான விலை உயர்ந்த ஆபரணங்கள் உட்பட 660 கோடியே 18 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் கைப்பற்றப்பட்டதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இதேபோன்று ஜார்க்கண்ட் மாநிலத்தில் 14 கோடியே 84 லட்சம் ரூபாய் ரொக்கம், 152 கோடியே 22 லட்சம் ரூபாய் மதிப்பில் இலவசமாக வழங்கப்படவிருந்த பொருட்கள் உட்பட 198 கோடியே 12 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. கடந்த 2019ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலுடன் ஒப்பிடுகையில் ஒட்டுமொத்தமாக மகாராஷ்டிரா மற்றும் ஜார்க்கண்டில் பறிமுதல் செய்யப்பட்ட பொருட்களின் மதிப்பு 7 மடங்கு அதிகம் என்று தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. குறிப்பாக மகாராஷ்டிராவில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் கைப்பற்றப்பட்ட பொருட்களின் மதிப்பு புதிய உச்சம் என்றும் இந்திய தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. ஞாயிற்றுக்கிழமை வரை டெல்லியின் ஆம் ஆத்மி அரசின் போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்த கைலாஷ் கெலாட் திங்கட்கிழமை பாஜகவில் இணைந்த காட்சி இது. ஆம் ஆத்மியின் அமைச்சரவையில் இடம் பிடித்திருந்த கைலாஷ் ஞாயிற்றுக்கிழமை அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு கடிதம் ஒன்றை எழுதிவிட்டு ஆம் ஆத்மியிலிருந்து விலகினார். இந்நிலையில் டெல்லியில் உள்ள பாஜக தலைமை அலுவலகத்திற்கு சென்ற கைலாஷ் டெல்லி பாஜக தலைவர் வீரேந்திர சச்தேவா முன்னிலையில் பாஜகவில் இணைந்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் ஆம் ஆத்மியில் சேவை செய்யும் நோக்கில் சேர்ந்ததாகவும் அது தற்போது முடியாமல் போனதாகவும் கூறியுள்ளார். दिल्ली वासियों की सेवा करने के मकसद से मैं जुड़ा पार्टी में। राजनीति करने का मेरा और कोई मकसद नहीं था, लेकिन केवल अगर कोई मकसद था तो सिर्फ लोगों की सेवा करना. டெல்லியில் சட்டமன்ற தேர்தல் விரைவில் நடைபெறவிருக்கும் நிலையில் இந்த கட்சி தாவல் மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அமெரிக்காவின் நீண்ட தூரம் பாய்ந்து தாக்கக்கூடிய ஆயுதங்களை உக்ரைன் பயன்படுத்த அனுமதி வழங்குவது போரை மேலும் தீவிரப்படுத்தும் என்று ரஷ்யா எச்சரித்துள்ளது. ரஷ்யாவிற்கு எதிரான போரில் உக்ரைனுக்கு ஆதரவாக உள்ள அமெரிக்கா ஆயுதங்கள் மற்றும் நிதி உதவிகளை செய்து வருகிறது. இந்நிலையில் பைடனின் பதவிக்காலம் முடிவடைய உள்ள நிலையில் அமெரிக்காவின் அதிபயங்கர ஆயுதங்களை உக்ரைன் பயன்படுத்த ஜெலன்ஸ்கி அனுமதி கேட்டு வருவதாக கூறப்படுகிறது. இதற்கு பைடனும் ஒப்புதல் அளித்ததாக தகவல் வெளியான நிலையில் ரஷ்யா தரப்பில் கடும் கண்டனம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் அதிபயங்கர ஆயுதங்களை உக்ரைன் பயன்படுத்த அனுமதி வழங்கப்பட்டால் போரின் தீவிரம் மேலும் அதிகரிக்கும் என்று ரஷ்யாவின் அதிபர் மாளிகை செய்தி தொடர்பாளர் டிமிட்ரி பெஸ்கோ எச்சரித்துள்ளார். அதேபோன்று பைடனின் செயலால் 3ஆம் உலகப் போர் மூலம் அபாயம் இருப்பதாக ரஷ்யாவின் நாடாளுமன்ற உறுப்பினர் குற்றம் சாட்டியுள்ளார். இந்திய பங்குச்சந்தைகளில் 7வது நாளாக திங்கட்கிழமையும் சரிவு ஏற்பட்டது. கடந்த வெள்ளிக்கிழமை குருநானக் ஜெயந்தி விடுமுறையால் பங்குச்சந்தைகள் விடுமுறை அளிக்கப்பட்ட நிலையில் வாரத்தின் முதல் நாளில் வர்த்தகம் தொடங்கி நடைபெற்றது. தொடங்கியது முதலே சரிவில் இருந்த இந்திய பங்குச்சந்தைகள் கடைசி வரை மீளவில்லை. மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 241 புள்ளிகள் சரிந்து 77,319 புள்ளிகளாக வர்த்தகம் நிறைவு பெற்றது. தேசிய பங்குச்சந்தை குறியீட்டு எண் நிப்டி 78 புள்ளிகள் குறைந்து 23,453 புள்ளிகளில் வர்த்தகம் முடிந்தது. டிசிஎஸ், இன்போசிஸ், என்டிபிசி, HCL டெக்னாலஜிஸ் உள்ளிட்ட நிறுவனங்கள் பெரிதாக சரிந்தன. டாடா ஸ்டீல், இந்துஸ்தான் யூனிலீவர், மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா, நெஸ்லே உள்ளிட்ட நிறுவன பங்குகள் லாபத்தை சந்தித்தன. அமெரிக்க பெடரல் ரிசர்வ் வங்கி கடன்கள் மீதான வட்டி விகிதத்தை குறைப்பு தாமதமாகலாம் என்ற தகவலால் IT நிறுவன பங்குகள் பெரிய அளவில் சரிவை கண்டன.